புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒருவர் ஒரு சிற்பியிடம் கேட்டாராம், சாதாரண கல்லை எப்படி இவ்வளவு அழகாக்க முடியும் என்று. அதற்கு அந்த சிற்பி சொன்னாராம், அழகு என்பது அந்த கல்லுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. தேவையற்றவற்றை அகற்றிவிட்டு பார்த்தாலே அழகு தானாக வெளிவரும் என்றாராம். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க, ரொம்பவே சிறப்பானது. தேவையில்லாத சிந்தனைகளை அகற்றிவிட்டு பார்த்தால் ஒளிமயமான வாழ்க்கை நம் கண்முன்னே ஒளிரும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாக. ஓம் விருஷ்பத்வஜாய வித்மகே க்ரூணியஸ்தாய திமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் நகாத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய திமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், பொதுவாவே ஒரு வீட்டுல விசேஷம் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒற்றுமை ஓங்கும், மனசுல மகிழ்ச்சி நிலை பெற்று இருக்கும் இல்லைங்களா? இப்படிப்பட்ட மங்கள காரியங்கள் தடைப்படுவதற்கான காரணங்கள் ஜோதிட ரீதியாக என்ன? அதாவது இந்த மங்கள காரியங்கள் அப்படின்னு பார்க்கிற போது ஒருவருடைய ஜாதகத்திலே குரு பகவான் நல்ல நிலையிலே இருந்தால் மங்கள காரியங்கள் நடைபெறுகின்றன. இந்த குரு பகவானுடைய நிலை அஷ்டமத்து குருவாக இருக்கிறார், குரு நீச்சமாக இருக்கிறார், குரு வக்கரமாக இருக்கிறார் என்று சொன்னால் மங்கள காரியங்கள் தடைபடுகின்றன. பொதுவாக இந்த மங்கள காரியங்கள் தடைபடக்கூடாது. அதற்குரிய வழியை நம்ம சொல்லுவோமே. அதை என்ன செய்யலாம்னா, அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் டப்பா ஒன்று. அதில் தேன் நிரப்பி வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இந்த தேனை அந்த விளக்கிற்கு நிவேதனமாக வைக்கணும். காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா, அதில் மஞ்சள் நிற டப்பாவாக இருக்கணும். முக்கியம் அந்த கலர் தான். அந்த மஞ்சள் நிற டப்பாவில் கொஞ்சம் சிறிது தேனை ஊற்றி உங்கள் திருவிளக்குக்கு முன்னால் வச்சுட்டு சுவாமிக்கு படைத்துட்டு காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வைத்திருந்து பிறகு வீட்டில் உள்ளோர் அந்த தேனை உண்டு வர மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும், நல்ல முறையில் நடக்கும். இன்னொன்று, திருமணம் போன்ற விஷயங்களிலே வாழை மரங்கள் கட்டுவதும் அங்கே மாவிலை தோரணங்கள் கட்டுவதும் மங்கள நிகழ்ச்சிகளிலே எந்த தடையும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் செய்கிறார்கள். பந்தக்காலும் நடுகிறார்கள். மிகவும் சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க சார். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து சக்திகுமார் பேசுறேன் மேடம். சக்திகுமார் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எனக்காண்டி தான் மேடம் கேட்க போறேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 8/10/1985. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில் 6:55. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். சக்தி சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? மேடம் இதுவரைக்கும் எந்த தொழிலுமே அமையல, எல்லாம் இழுபறியாவே இருக்கு, ஒரே பஞ்சாயத்து பிரச்சனையாவே இருக்கு. சார் கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓகே மேடம். அன்பு நண்பருக்கு வணக்கம் சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நீங்க பிறந்திருக்கிறது துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. துலா லக்னம், கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் இல்லையா? உங்களுடைய ஜாத அமைப்புகள் நல்லா இருக்கு சார். இதுல என்ன தடைன்னு கேட்டீங்கன்னா, உங்க லக்னத்திற்கு இப்பொழுது 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதனால்தான் இந்த தடைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு புதன் திசை, ராகு புத்தியுடைய அனுக்கிரகம் இருக்கிறது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய பரிகாரம் தான். செவ்வாய்க்கிழமைகளிலே நீங்கள் துர்க்கையை வழிபட்டு வருகிறது மூலமாகவே உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய இடையூறுகள் விலகும். 4 விளக்குகள் ஏற்றி துர்க்கையை வழிபடுங்க. 11 வாரங்கள் செய்தாலே தடைகள் விலகி நல்ல முறையிலே உங்களுடைய தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், அத்ராபந்த் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கு மேரேஜ் எப்பங்க மேடம்? 28/9/1989 பிறந்திருக்கான் மேடம். ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 11:45 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் மேடம். ஓகே, திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய அவருக்கு இவருடைய ராசி சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். இவருடைய ஜாதகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன தடைகள்னு பாருங்க.
சுக்கிர பகவான் வந்து இந்த ஜாதகத்திலே விசாக நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆகவே சில தடைகள் தென்படுகிறது. இது விலகுவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அருகில் உள்ள கோயில்ல சென்று அவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்களுக்கு ருத்ர ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். ஸ்ரீருத்ரம் சமகம் என்பதை ஜபம் செய்வார்கள். அப்படி ஜபம் செய்தாலும் சரி, இல்லாவிட்டால் வேதம் படித்த சாஸ்திரிகளை உங்கள் வீட்டிற்கே அழைத்து வந்து அவங்களை ருத்ரம் சமகம் ஜபம் செய்ய சொன்னாலும் தொடர்ச்சியாக ஒரு 3 வெள்ளிக்கிழமைகள் செய்ய சொல்லுங்கள். இந்த ஆண்டு நவம்பருக்கு பிறகு திருமணம் கைகூடும். பெண் வந்து உங்கள் பகுதியைச் சேர்ந்தவராகவே வந்து அமைவார். மகாலட்சுமியுடைய பெயருடையவராக இருப்பார். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நாங்க சரண்யா பேசுறோங்க. சரண்யாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சிதம்பரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 16/6/1996. ஓகே, பிறந்த நேரம்? 6:32 காலையில. ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து மிதுன ராசி. நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம். ஓகே சரண்யாமா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? படிச்சு முடிச்சிட்டேங்க. சரிங்க. வேலை வருமா வராதா அப்படின்னு சொல்லணும். ஏன் வராதுன்னு சொல்றீங்க? கூடிய விரைவிலேயே வரும், கவலையப்படாதீங்க. சார் இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரி, ஓகேங்கம்மா. சரண்யா, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க மிதுன லக்னம், மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. நல்ல வல்லமையான ஒரு திதி, அமாவாசை திதியில பிறந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில் சாதிக்க பிறந்த பெண் நீங்கள். அப்படி சாதிக்க பிறந்த ஒருத்தர் மனசு சஞ்சலப்படலாமா? மனசுல நீங்க எப்போ ஒரு உற்சாகமாகவும் தைரியமாகவும் இருங்க. மிகச்சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வேலை விஷயங்கள் கேட்டீங்க. இந்த ஆண்டே உங்களுக்கு வேலைக்கான சூழ்நிலைகள் தென்படுகின்றன. 2 ஆண்டுகள் நீங்கள் தற்காலிக பணியில் இருப்பீர்கள். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே மிகச்சிறந்த வேலையாக உங்களுக்கு அமையும். இந்த வேலைகள் அமைய இந்த நாளையே நீங்க பயன்படுத்திக்கிடலாம். சங்கடஹர சதுர்த்தி இன்றைக்கு பொழுது மதிய பொழுது வரை இருக்கிறது. இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது, இதை போல ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலும் நீங்கள் திருக்கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் மிக விரைவில் அற்புதமான வேலை அமையும். உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பூக்கள் பூக்குமா? வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வற்றாத பண வரவிற்கான வழிமுறை என்ன? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044455969595. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கிறேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 23/12/1985. பிறந்த நேரம்? சாயந்தரம் 5:11. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேரேஜ் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. ஓகே, ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா சார் இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பிறந்திருக்கிறது ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துல மேஷராசி, பரணி நட்சத்திரம். இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லோருக்குமே என்ன தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இவர் திருமண தடை, வேலையில் பிரச்சனை இரண்டையும் சொல்றீங்க. இது இந்த செப்டம்பர் மாதத்திலேயே உங்களுக்குள்ள தடைகள் விலகி நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை உங்கள் ஜாதகத்திலே தென்படுகிறது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திலே கர்ப்ப கிரகத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கிற்கு கொஞ்சம் நெய் சேர்த்து வாருங்கள். வெள்ளிக்கிழமைகள்ல நல்ல முறையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய 2 செய்திகளுமே அனுகூலமாக நடைபெறும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ராஜா. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கள்ளக்குறிச்சி. சார் உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறோம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 16/1/1989 மேடம். பிறந்த நேரம்? காலை 2:15 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரம், விருச்சிக லக்னம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், அரசு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வு பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடைக்கும் சார், கவலைப்படாதீங்க. சார் இப்ப இதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகம் வந்து நீங்கள் விருச்சிக லக்னத்திலே பிறந்து
7ஆம் இடத்திலே குரு பகவான் வக்கரமாக அமர்ந்திருக்கிறார். ஆகவே சில தடைகள் தென்படுகின்றன. ஆனாலும் வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டாம். நல்ல மகிழ்ச்சியான பொழுதுகள் உங்களுக்கு 2019ஆம் ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திருமணம் என்பது 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் என்று உங்கள் ஜாதகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை 2019ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வேலை, உயர்ந்த வேலை அமையும். தனியார் துறையிலே உயர்ந்த பதவி பெற்று நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வற்றாத பணவரவு. இதற்குரிய வழிமுறை எங்களுக்காக சொல்லிக் கொடுங்க சார். மகிழ்ச்சி. அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே இந்த வற்றாத பணவரவு சொல்கிறோம். பணவரவு சரி, வற்றாத பணவரவு இது தேவைப்படுகிறது நாம் வசந்தமாக வாழ்வதற்கு, இல்லையா? எல்லாம் நோட் எடுத்து குறிப்பெடுத்து தயாரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னா, நமக்கு நட்சத்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அற்புதமான நட்சத்திரங்களை முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த நட்சத்திரங்களை முறைப்படி பின்பற்றினாலே நமக்கு வெற்றிகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் எப்பொழுது வருகிறதுன்னு கேலண்டர்ல பார்த்துக்கோங்க. பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களிலும் காலை நேரத்திலே உங்க பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் கல் உப்பு வாங்கிக்கோங்க. அந்த கல் உப்பு கடையில் அப்படி கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உங்கள் 2 கைகளையும் குவித்து கல் உப்பு வச்சு குவித்துக்கோங்க. வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. வற்றாத செல்வமே வருக, என் வீட்டிற்கு செல்வமே, வற்றாத செல்வமே வருக, எங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தருக என்று 23 முறை அதை சொல்லணும். முதல்ல மனதிற்குள்ளே அதை ஏற்றிக்கொள்ள வேண்டும். முக்கியம் அது. வற்றாத செல்வமே வருக, என் வீட்டிற்கு மகிழ்ச்சியை தருக என்று சொல்லி அந்த கல் உப்பை உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு மூலையிலே வைத்து வாருங்கள். இப்படி பரணி, பூரம், பூராடம் நாட்களிலே கல் உப்பை வாங்கி வந்து இப்படி சொல்லி வீட்டின் வடகிழக்கு மூலையிலே நீங்கள் வைத்து வருகிற போது வற்றாத செல்வம் நிறைந்திருப்பதை நீங்கள் வாழ்க்கையிலே உணர முடியும். உங்கள் அத்துணை பேர் வாழ்க்கையிலும் செல்வம் நிலைக்கணும். அதற்கு என் வாழ்த்துக்கள். வடகிழக்கு மூலையில வைக்கணும்னு சொன்னீங்க சார். அப்புறம் அது என்ன பண்ணணும்? அந்த கல் உப்பை பிறகு பயன்படுத்திக்கலாம். வீட்டுக்கு பயன்படுத்தணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பயன்படுத்தணும். நான் இந்த பரிகாரத்திற்கு மட்டும் சொல்லல. பொதுவாகவே நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. திருக்கோயில்களிலே சென்று அர்ச்சனை செய்த பிறகு அது என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. இந்த தேங்காய், பழம் போன்றவற்றை அர்ச்சனை செய்தால் அந்த பழத்தை யார் பெயருக்கு அர்ச்சனை செய்கிறோமோ அவர்கள் சாப்பிடணும். தேங்காயை உணவிலே பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் அந்த பரிகாரம் வேலை செய்யும். ஆகவே கல் உப்பை வீட்டுடைய சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மோனூர்ல இருந்து சுப்பிரமணியன் பேசுறேமா. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காகமா. அவங்க பெயர்? எஸ் கீர்த்தனா. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 22/5/1993மா. பிறந்த நேரம்? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். ஓகே சார், பிறந்த நேரம் சொல்லுங்க கீர்த்தனாவோடது. மாலை 6:10. ஓகே, என்ன சார் கேட்கணும் கீர்த்தனாக்காக இன்னைக்கு? பிறந்த நேரம் மாலை 6:26மா. ஓகே சார், கீர்த்தனாக்காக என்ன கேட்கணும் சார் இன்னைக்கு? அரசு வேலை கிடைக்குமா? இந்த ஆண்டு திருமணம். ஓகே சார், இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஐயா, உங்களுடைய அன்பு மகளுக்கு ஜாதகத்திலே சுக்கிர பகவான் மிக உச்சமாக இருக்கிறார். ஆகவே ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. இவருக்கு இந்த ஆண்டே திருமணம் முடியக்கூடிய சூழல்கள் ஜாதகத்திலே தென்படுகின்றன. வடக்கு திசையிலிருந்து, இவர் பிறந்த ஊருக்கு வடக்கு திசையிலிருந்து மணமகன் அமைவார். சிவனுடைய பெயருடையவராக அவர் இருப்பார். இப்போ நீங்க 2வது கேள்வி ஒரு விஷயம், இவருக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும் என்று கேட்டீர்கள். அரசு வேலையா என்று பார்த்தால் தனியார் துறையிலே வேலை என்று இவருடைய ஜாதகத்திலே இருக்கிறது. அது 2018ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே அவருக்கு வேலை அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், திருவண்ணாமலை பேசுறேன் மேடம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? மதன்குமாருக்காக, என் பையனுக்காக. ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 25/3/1994. பிறந்த நேரம்? காலையில 11:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மத நட்சத்திரம், ராசி சிம்ம ராசி. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு மதன் குமார்க்காக? அவனுக்கு நேரம் எப்படி இருக்கு? கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? நல்லா இருப்பானா அப்படின்னு கேட்கலாம். சிறப்பா இருப்பார் சார், கவலைப்படாதீங்க சார். இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்களுடைய மகனுடைய ஜாதகப்படி இவர் வெள்ளிக்கிழமையிலே மகம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். இப்பொழுது இவருக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய திசா புத்திகளிலே சூரிய திசை, ராகு புத்தி நடைபெற்று வருகிறது. இந்த ராகு புத்தி என்பது 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கிறது. அதற்கு பிறகு மிக சிறந்த எதிர்காலம் இவருக்கு காத்து கொண்டிருக்கிறது.
ஆகவே இவருக்கு நல்ல முறையில் வேலை அமையும். இந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு நல்ல முறையில் இவர் வாழ்க்கையிலே மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டு. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. நல்ல வேலை கிடைக்கணும்னா அதற்குரிய பரிகாரம் என்னங்க? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம் திருவண்ணாமலை எங்க சென்ட்ரல்ல பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் தம்பிக்காக கேட்கலாம் மேடம். ஓகே, தம்பியோட பேர் என்னம்மா? மேடம் ராஜராஜன் மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 12/3/85 மாலை 6:55. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? விருச்சிகம் அனுஷம் மேடம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க தம்பிக்காக? திருமணம் நடைபெறாம தடை போட்டுட்டே இருக்குங்க மேடம். அதனால ஒரு வருத்தமா இருக்கு வீட்டுல. அம்மா வருத்தமே படாதீங்க, விரைவிலேயே கைகூடும். சார் இப்ப இதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய சகோதரருடைய ஜாதகத்துல இவர் பிறந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. மீன லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் இல்லையா? ஆகவே அவருக்கு தற்காலிகமாக இந்த தடைகள் இருக்கின்றன, இது நிரந்தர தடைகள் இல்லை. இவருக்கு நல்ல முறையில் திருமணம் ஆவதற்கு என்ன செய்யறோம்னா, ஒரு முறை குருவாயூர் சென்று வர வேண்டும். குருவாயூருக்கு போய் இவருக்கு இடைக்கு இடை ஏதாவது ஒரு பொருளை குருவாயூர் கோயிலிலே வழங்கிவிட்டு வருகிற போது நல்ல முறையிலே திருமணம் கைகூடும். சில மாதங்களிலேயே இந்த செய்தி வந்துடும். மகாலட்சுமியுடைய பெயருடையவர் வாழ்க்கை துணைவியாக வருவார். இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம் நான் நடராஜன் பேசுறேன், கோட்டையில இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பையன் தமிழரசுக்காக மேடம். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? அவரோட டேட் ஆஃப் பர்த் 5/8/92 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 12:48 பகல். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ராசி துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், துலா லக்னம். ஓகே சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? அவனுடைய படிப்பு மேடம் தடைப்பட்டு நிக்குது மேடம். ஓகே, பாக்குறான், அரியர் கிளியர் பண்ண மாட்டேங்கிறான். அவன் வாழ்க்கையில எப்படி இருப்பான்ட்டு இருப்பான். சார் கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சார் வணக்கம். உங்களுடைய மகனுடைய ஜாதகத்தை பார்க்கிற போது இவர் பிறந்திருப்பது புதன்கிழமை, ஒரு அஷ்டமி திதி, சுவாதி நட்சத்திரம், துலா ராசி எல்லாம் சரி. இவருடைய ஜாதகத்திலே நடக்கக்கூடிய திசா புத்திகள் பார்க்கிற போது திசை அதிபதியும் வக்கரமாக இருக்கிறார், புத்தி அதிபதியும் வக்கரமாக இருக்கிறார். ஆகவே 2 கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால தான் இவருடைய சிக்கல்கள் இருக்கிறது. நீங்க கவலைப்படவே வேண்டாம். உங்கள் மகன் நாளைக்கு டெக்னிக்கல் சைட்ல மிகப்பெரிய லெவலுக்கு அவர் வர முடியும். அதற்குரிய சிறப்பான தகுதிகள் இந்த ஜாதகத்தில் இருக்கு. நீங்க என்ன செய்யணும் இவர் விஷயத்தில்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளிலே இவர் பைரவரை வழிபட்டு வர வேண்டும். சனிக்கிழமைகளிலே பைரவரை வழிபட்டு அவருக்கு இவருடைய பெயர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணிட்டு வந்தால் கல்வியிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நல்ல முறையிலே இவர் வாழ்க்கையிலே முன்னேறுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், இன்னைக்கு நிறைய காலர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, நல்ல வேலை கிடைக்குமா, முதல்ல எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கூட நிறைய பேர் வருத்தத்தோட கேட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிராக்டிகலான காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல தான் இருக்கு இல்லைங்களா? நல்ல வேலை எங்களுக்கு கிடைக்கணும், சந்தோஷமான வேலை கிடைக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும்? அதாவது இந்த வேலை சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பேருக்கு இந்த மனக்குழப்பங்கள், மன சிக்கல்கள் இருக்கிறது. சார், நாங்கள் மிடில் ஏஜ்ல இருக்கோம் சார், எங்களுக்கு வேலை போயிருச்சு சார், திடீர்னு வேலை விட்டு போயிருச்சு, ஆபீஸுக்கு காலையில் போய் பார்த்தோம்னா எங்களுடைய இதுல ஒண்ணு வேலை போயிருச்சுங்கிறாங்க. என்ன பண்ண போறேனே தெரியலையே சார் அப்படின்னு கேட்கறாங்க. சிலர் நாங்க பிசினஸ் பண்ணலாம் வாங்குறாங்க, ஜாதகத்தில் பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் இல்லை, திணறி போகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னை சந்திக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இதற்கு நான் செய்த அவங்கவுங்க ஜாதகத்திற்கு தகுந்தாற் போல பரிகாரங்களை சொல்கிறேன். ஒரு சில மாதங்களே வேலை கிடைத்து நல்ல நிலைக்கு வருகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நான் பொதுவான ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இது பொது பரிகாரம் தான், உங்கள் ஜாதக ரீதியான பரிகாரம் இல்லை. இதை உங்க பொது பரிகாரத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, கருப்பு நிற நாய்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாய்களுக்கு, கருப்பு நிற நாய்களுக்கு சனிக்கிழமை இரவு 8 to 8:30 மணிக்குள் சாப்பிடுவதற்கு உணவு இட்டு வர வேண்டும். குறிப்பாக சப்பாத்திகளை துண்டுகளா பிச்சு நாய்களுக்கு 17 சனிக்கிழமைகள் கருப்பு நிற நாய்களுக்கு நீங்கள் உணவிட்டு வருவதன் மூலமாக நல்ல முறையிலே வேலை கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக உணரலாம். இது அனுபவபூர்வமான உண்மை.
பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து தமிழ்ச்செல்வம் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக. ஓகே, அவருடைய பெயர்? மணிவண்ணன். டேட் ஆஃப் பர்த்? 25/7/1996. பிறந்த நேரம்மா? 3:52. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம், மதியத்துக்கு மேல. மதியத்துக்கு மேல. ஓகேம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து விசாகம், விருச்சக ராசி. என்னம்மா கேட்கணும் அவருக்கு? ஓகே, என்னம்மா கேட்கணும்? வந்து மேல் படிப்புக்கு படிக்கிறதுக்காக கொஞ்சம் கேட்கணும் மேடம். மேல் படிப்புக்காக. சரிங்கம்மா, சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது இவருடைய ஜாதகம்மா, இவருடைய ஜாதகம் விசாக நட்சத்திரம், துலா ராசி, வியாழக்கிழமை பிறந்திருக்கிறாரு. இப்போ இவருடைய ஜாதகப்படி இவர் ஹையர் எஜுகேஷன் படிக்க வைங்க. அதுல எந்த தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகும். இதுல குறிப்பாக எஜுகேஷனல் லோனுக்கு இவருக்கு முயற்சி பண்ணினா நல்ல முறையில் கிடைக்கும். இவர் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஜாதகத்திலே தென்படுகின்றன. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து அருண் பேசுறேன். அருண் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்க போறோம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? என்னோட டேட் ஆஃப் பர்த் 6/6/1983. பிறந்த நேரம்? மதியானம் 1:15. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம். மீன ராசிங்களா? மீன ராசி, கன்னி லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேரேஜ் வந்து தடையாயிட்டே இருக்குங்க. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது நண்பரே, உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கடக ராசியிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகம் இது. உங்களுடைய லக்னம் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. மீன ராசி. ஆகவே சில தடைகள் தென்படுகின்றன. மனதிலே ஏதோ ஒரு விருப்பம் இருந்து வாழ்க்கையிலே அதை நிறைவேறாமல் போன ஜாதகமாகவும் இது இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நல்ல முறையிலே திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வெள்ளிக்கிழமைகளிலே அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திருமணம் நல்ல முறையிலே கைகூடும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? அகரத்துல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சந்திரசேகர். ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் சார்? சார் இணைப்புல இருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஓகே, நேர் இணைப்புல இல்ல சார். பொதுவாவே பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே வந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க சார். அதாவது ஒருவர் சந்தோஷமாக வாழ்கிறார், அப்படி வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் சந்தோஷமாக வாழறாங்க. இப்ப சில நேரங்களிலே லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையிலேயே சார் நாங்க என்ன செய்வது என்று பார்த்தால், உங்களுடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு அதிபதி எந்த கிரகம் என்று பார்த்து வாருங்கள். அந்த கிரகத்திற்கு நீங்கள் முறைப்படியாக பரிகாரங்கள் செய்து வந்தால் மிக ஆனந்தமான வாழ்க்கை. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பலருக்கு ஏண்டா வீட்டுக்குள்ள போறோம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சூழ்நிலைகள்லாம் மாறிடும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே ஏற்படும். நீங்க தொடர்ச்சியாக இப்படி செய்து பாருங்கள். இது எல்லாமே இருந்தாலும் கூட இன்னொரு ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை இல்லைங்களா? அடிப்படை தேவைன்னு கூட சொல்லலாம். அதுதான் உடல் ஆரோக்கியம். ஆரோக்கியத்திற்கான ஒரு பரிகாரம் எங்களுக்கு சொல்லுங்க சார். அதாவது நிறைய வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாது. இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதக ரீதியாக பரிகாரங்களும் பண்ணலாம். இன்னொன்று, தன்வந்திரி பகவானை வழிபட்டு வர வேண்டும். புதன்கிழமைகளிலே தன்வந்திரி பகவானை வழிபட்டு அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் உடலுக்கு வரக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் விலகும், உள்ளத்திற்கு வரக்கூடிய துன்பங்களும் விலகும். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டாகும். அனைவருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.